தாவேக அரசனுடைய முதல் பட்ஜெட் வெளிவரதுக்கு முன்னாடி இந்த வேலைகளை எல்லாத்தையும் நீங்க செய்து முடிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த தாவேக அரசு அழுத்தம் கொடுப்பதற்கான ஆதாரங்கள் வெளியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பிரமாண பத்திரத்திலிருந்து சில பக்கங்களை மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்த் அக்ஷயன் வெளியிட்டிருக்கிறார். வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காக திட்டமிட்டு பல நகர்வுகளை லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தாவேக அரசு என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த தாவேக அரசனுடைய நோக்கம் என்ன? எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க முயற்சி செய்கிறது? டெல்லி உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த முக்கியமான ஆவணம் என்ன? அதிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் என்ன நமக்கு சொல்கிறது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சட்டமன்றத்திலே என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்குறாங்க அப்படின்னு பேசின உடனே கோவப்பட்டு எந்திரிச்சு என்ன பார்ட்டி ஃபண்டு, எந்த பார்ட்டி வாங்குறாங்க அப்படின்னு கேட்டப்ப உடனே ஆதவர்ஜுனா அதை பேசி சமாளித்தார். நாங்கள் ஒன்றும் உங்களை சொல்லலையே, பார்ட்டி ஃபண்டுன்னு ஜென்ரலாக தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பதட்டமாக பதிலளித்தார். இதை மையமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊடகத்திலையுமே அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ரொம்ப வேகமாக பரவிச்சு. அதுக்கு பிறகு சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில் பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் ஆம்னி பஸ் அசோசியேஷன் இருந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க. இது இல்லாமல் கட்டுமானத்துறையில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் இருந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி எல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வாங்குறாங்க, எங்கே பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்பட்டுச்சு, எவ்வளோ வாங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் எந்த அதிகாரப்பூர்வமான தகவலுமே இல்லை. இது குறித்து ஒரு பரவலான ஒரு பேச்சு மட்டும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் தாவேக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை குறி வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே இந்த தாவேக அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனேயே முதலாக டார்கெட் பண்ணப்பட்ட முக்கியமான முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி தான். அதாவது இபி டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பாரத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் கைது பண்ணுறதுக்கான முயற்சிகள், அவர் மேலே ஒரு பெரிய வழக்குகள் இதெல்லாமே முயற்சி எடுத்தாங்க. அதில் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதில் குறிப்பாக நிர்மல்குமார்லாம் வெளிப்படையாக என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறையவே நாசம் பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய கடன், ரொம்ப மோசமான சூழல் இருக்குது, இப்படியெல்லாம் பேசினார். அது குறித்து நான் ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லி வெள்ளை அறிக்கை விட்டார். கடைசியில் அந்த வெள்ளை அறிக்கை வந்தன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக அரசு தான் ஏற்கனவே அதிமுக பண்ணி வச்சிருந்த டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி மின்சாரத்துறையை ஓரளவுக்கு நல்ல இடத்துக்கு நகர்த்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு. இதை வெளியிட்டதே யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக அரசு நிர்மல்குமார் தான். அவர் ஏதோ நினப்பில் வெள்ளை அறிக்கை வெளியிட போய் அந்த வெள்ளை அறிக்கை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சாதகமாகவே போய் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்குமாரும் சேர்ந்து தாவேக எம்எல்ஏ விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டு, அது எஃப்ஐஆர் மாதிரியே இருக்காது, படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு புரணி பேசுகிறவங்க எழுதுவாங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சு, ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி. அப்படி ஏதோ ஒன்று கதையை எழுதி அவரை எப்படியாவது கைது பண்ணி ஜெயிலில் வச்சிடணும் அப்படின்னு ஒரு முயற்சிகள் நடந்துச்சு. அதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலை. மூணாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே விசாரணையில் இருந்த டாஸ்மாக் வழக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாஸ்மாக் வழக்கில் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நாம் இவர் மேலே வழக்கு போட்டு இவரை கைது பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த மூணாவது அட்டம் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 3 அட்டம்ப்ட்டுமே பார்த்தீங்கன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே மையமாக வச்சு நடந்த அட்டம்ப்ட். இதில் குறிப்பாக கடைசியாக நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த டாஸ்மாக் வழக்கு. அடிப்படையில் இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த உத்தரவு எப்போ வந்துச்சு அப்படின்னா கடந்த மே 2025 வந்துருச்சு. டாஸ்மாக் குறித்தான வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு, அந்த வழக்கை விசாரிக்கவே கூடாது அப்படின்னு கடந்த மே 2025 உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்தார். அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் 2025 டாஸ்மாகினுடைய மொத்த முறைகேடுகள் குறித்து 41 வழக்கை கிளப் பண்ணி அமலாக்கத்துறை அதை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விசாரணையில் நேரடியாகவே கவுண்டர் அஃபிடேவிட்டை சப்மிட் பண்ண சொல்லி அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த பிஆர் கவாய் அதிரடி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட 120 பக்கம் கவுண்டர் அஃபிடேவிட்டை உச்சநீதிமன்றத்தில் அப்பவே கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் விசாரிக்கவே கூடாது அப்படின்னு டாஸ்மாக் வழக்கு ஏற்கனவே மூடி ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஏற்கனவே முயற்சி பண்ண 2 அட்டம்ப்ட்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மூணாவது இந்த டாஸ்மாக் அட்டம்ப்டை எப்படியாவது கையில் எடுக்கணும். குறிப்பாக இந்த பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது உண்மை, அந்த 10 ரூபா வாங்கப்பட்ட காசு மொத்தமும் பார்ட்டி ஃபண்டாக திமுகவுக்கு போச்சு அப்படின்னு எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக செந்தில் பாலாஜியை நோக்கி கடைசியாக வைக்கப்பட்ட ஒரு அட்டம்ப்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் நடந்த ரைடு.
அந்த ரைட்ல கடந்த ஜூலை 28ஆம் தேதி ஒரு புது எஃப்ஐஆர் செந்தில் பாலாஜி மேல போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் போடும்போது அந்த எஃப்ஐஆர்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாஸ்மாக் வழக்கு குறித்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கொடுத்த கவுண்டர் அஃபிடேவிட் இருக்கு பாத்தீங்களா, அதன் அடிப்படையில் இந்த வழக்கை நாங்க போடுறோம், இந்த ரைடை நாங்க நடத்துறோம், இந்த விசாரணை நாங்க நடத்துறோம் அப்படின்னு தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்காங்க. இங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த வழக்கு செந்தில் பாலாஜி அதே போல டாஸ்மாகினுடைய தலைவராக இருந்த விசாகம் ஐஏஎஸ், இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டாஸ்மாக் சார்ந்த எந்த அதிகாரிகளின் மீது வழக்கு புதுசா எல்லாம் போடவே முடியாது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை குறித்து அந்த கவுண்டர் அஃபிடேவிட் இருக்கு பாத்தீங்களா, அதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கே நாங்க போட்டிருக்கிறோம் செந்தில் பாலாஜி மேல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இவங்க டாஸ்மாகினுடைய எம்டியாக இருந்த தலைவராக இருந்த விசாகம் ஐஏஎஸ் மேல வழக்கு போட முடியாது, செந்தில் பாலாஜி மேல வழக்கு போடலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. செந்தில் பாலாஜி மேல போடப்பட்ட அந்த வழக்கு எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, அமலாக்கத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் இருக்கு இல்லையா, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. யாரும் விஜய் அரசு சொல்லுது, இங்கதான் விஜய் அரசு வசமாக சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அரவிந்த் அக்ஷயன் சில ஆவணங்களை கொண்டு வந்து வெளிப்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் வந்து முழுக்க உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையால் கொடுக்கப்பட்ட அந்த கவுண்டர் அஃபிடேவிட் தான். அந்த கவுண்டர் அஃபிடேவிட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமலாக்கத்துறை இந்த வழக்கை எப்போது முதலாக போட்டது என்றால் 3/10/2023 3/10/2023 அன்னைக்கு அமலாக்கத்துறை 41 வழக்கை கிளப் பண்ணி ஒரு வழக்கு போடுறாங்க இல்லையா. இந்த 41 வழக்கு எப்ப பதிவு பண்ணது அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, அதே போல எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் டாஸ்மாக்ல நிறைய முறைகேடுகள் நடக்குது. டாஸ்மாக்ல வேலை செய்ய ஊழியர்கள், அது இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க, ரீஜனல் லெவலில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து சில லஞ்சத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தலைமையிலையும் எடப்பாடி தலைமையில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நேரடியாக போய் சர்ப்ரைஸாக ரைடு பண்ணும்போது போடப்பட்ட வழக்குகள் பெரும்பாலும் அப்படிதான் வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு சில வழக்குகள் வந்து டாஸ்மாக் அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க, இங்க இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு டாஸ்மாக் உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லி அதன் அடிப்படையில் வழக்கு போடப்பட்டுச்சு. ஸோ அப்போ இந்த வழக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2016 இருந்து 2021 வரைக்கும் அப்பப்போ போடப்பட்ட வழக்குகள். அப்பப்போ போடப்பட்ட இந்த வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, இதை எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் 41 வழக்காக அமலாக்கத்துறை விசாரிச்சது. அப்போ இந்த வழக்கெல்லாம் விசாரிச்சு உச்சநீதிமன்றத்தில் அஃபிடேவிட்டை கடந்த மே 2025 அமலாக்கத்துறை சப்மிட் பண்ணிச்சு பாத்தீங்களா. இந்த அஃபிடேவிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த அஃபிடேவிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வழக்குமே 2016 இருந்து 2021 தான். ஆனா இந்த அஃபிடேவிட்டை நான் பிரிமா ஃபேஸா வச்சுக்கிட்டு இப்ப செந்தில் பாலாஜி மேல நான் வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது தாவேக அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர்ல ஒரு மிகப்பெரிய மோசமான விஷயம் என்னன்னா, 2021 இருந்து 2025 வரைக்கும் சில முறைகேடுகள் நடந்திருக்கு. அதை நாங்க வந்து அமலாக்கத்துறையினுடைய பிரிமா ஃபேஸ்ல இருந்து நாங்க வழக்கு போறோம்னு சொல்லியிருக்காங்க. இங்க தான் வசமா மாற்றாங்க. அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தது 2016 இருந்து 2021 வரைக்கும் என்னென்ன வழக்குகள் அப்படின்னு. இங்க இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜியை வந்து டார்கெட் பண்ணி ரைடு பண்ணி வழக்கு போட்டது 2021 இருந்து 2025 வரைக்கும். அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அமலாக்கத்துறையால் சொல்லப்படாத குறிப்பிடப்படாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதன் அடிப்படையில் நாங்கள் வழக்கு போறோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை இவர்கள் அரங்கேறியிருக்கிறார்கள். இதைத்தான் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் அக்ஷயன் வந்து ஆவணங்களோடு வெளியிட்டிருக்கிறார். இங்க முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட்டி ஃபண்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு தானே சட்டமன்றத்தில் ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. அப்படியெல்லாம் நாங்கள் எந்த பார்ட்டி ஃபண்டும் வாங்கலை அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து சொன்னாங்கல்ல. திமுக பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கு, அதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கமா இருக்கு. சரி, அமலாக்கத்துறை ரைடு பண்ணி இவ்வளவு டாக்குமெண்ட்லாம் எடுத்து 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி கடந்த மார்ச் 2025 சொன்னாங்கல்ல, இந்த 1000 கோடி ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆதாரத்தை, எந்த ரூட்லயாவது இந்த தவறு நடந்திருக்கா அப்படிங்கிற ஆதாரத்தை கவுண்டர் அஃபிடேவிட்ல கொடுத்துருக்காங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை கூட அமலாக்கத்துறை பயன்படுத்தவே இல்லை. அமலாக்கத்துறை பயன்படுத்தாத ஒரு வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது அவங்க சொல்லாத விஷயம். ஆனால் அமலாக்கத்துறையினுடைய ஆவணத்தின் அடிப்படையில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்னு சொல்லக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய எஃப்ஐஆரில் எப்படி இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு? ஸோ அப்போ அடிப்படையில் டிஏவிசியினுடைய இந்த 2021 25 வரைக்குமான அவங்க போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட காலம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த காலம் அப்படிங்கிறதும் தப்பு. ரெண்டாவது பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் தப்பு. இதில் குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே தான் மேட்ரே இருக்குது.
செந்தில் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து 50 கோடி பேரம் பேசி எம்எல்ஏக்களை தாவேக்காலிருந்து தூக்கி விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாரு, ஆட்சி கலைக்க முயற்சி பண்ணுவாருன்னு அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு பெரிய பரபரப்பு உருவாக்குறாங்க இல்லையா. அதில் செந்தில் பாலாஜி, அசோக் குமார் இவங்களுக்கெல்லாம் பெயில் கிடைச்சிருச்சு. இதில் 2 பேர்த்த கைது பண்ணாங்க. ஒருத்தர் பேர் கார்த்தி, இன்னொருத்தர் பேர் ராஜேஷ். இந்த கார்த்தி ராஜேஷை வச்சு அடுத்த காயை நகர்த்தி இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கார்த்தி ராஜேஷுக்கு இதில் குறிப்பாக கார்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கின கேஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிட்டாங்க. அந்த கேஸ்லேருந்து விடுவிச்சு அவருக்கு பெயில் கிடச்சி அவர் வந்து மத்தியானம் 3:30க்கு ஜெயிலிருந்து வெளிவரணும். அவர் ஜெயிலிருந்து வெளிவிடாமல் அவர் அப்படியே ஜெயிலிலேயே உட்கார வச்சுட்டு 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸாரை வர வச்சு அவங்களே வர்றாங்க புழலுக்கு வந்து அந்த கார்த்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வழக்கில் தான் உங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ புது வழக்கினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் செந்தில் பாலாஜிக்கு எல்லா டாஸ்மார்க்லையும் போய் பணத்தை வசூல் பண்ணி கொண்டு வந்து பார்ட்டி ஃபண்டாக திமுகவுக்கு கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்த்தது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலத்தில் கையெழுத்து போட சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கார்த்தியும் ராஜேஷும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கன்னு சொல்லப்பட்ட விஷயத்துக்கு சம்மந்தமே கிடையாது, இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு நேரடியாக கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. சிபிஐ இது விசாரிக்கட்டும். இன்னைக்கு ஆளுங்கரசா இருக்கக்கூடியது தாவேக்கா மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க பொய் சொல்கிறாங்க. சிபிஐ இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த வழக்குக்கே. இப்போ நீங்கள் அந்த வழக்குக்கு தானே சிபிஐக்கு போனீங்க, இப்போ உங்களை வச்சு நாங்கள் டார்கெட் பண்ணணும்னு சொல்லி வெளியே வந்து விடாமல் டக்குன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களை திரும்பியும் கைது பண்ணிட்டு போய் உட்கார வச்சு ஒரு வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தில் செந்தில் பாலாஜி தான் டாஸ்மாக் வழக்கில் A1, A2, A3 எல்லாம் இந்த கார்த்தி ராஜேஷ் இவங்கெல்லாம் நீங்கள் தான் ஒவ்வொரு டாஸ்மாக்காக போய் அந்த 10 ரூபா 20 ரூபா பணத்தை வசூல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வசூல் பண்ணி செந்தில் பாலாஜிக்கு கொடுத்து செந்தில் பாலாஜி அதை பார்ட்டி ஃபண்டா திமுக கொடுத்தாரு அப்படின்னு ஒரு நாடகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவங்களை பிடிச்சி டார்கெட் பண்ணி வாக்குமூலத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் வந்து ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுறாரு. இதில் அவர் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு லஞ்சத்தை ஒழிக்கிறதா நோக்கமாக இருந்தால் 2011 இருந்து 2025 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா டாஸ்மாகில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கோ எல்லாத்தையும் விசாரிங்க. ஏன் அப்படின்னா அமலாக்கத்துறை 2011 இருந்து 2025 இந்த காலகட்டம் குறித்து நிறைய ஆவணங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மொத்தமாக விசாரிங்களேன், ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் குறிப்பிட்ட காலம் 2021 டு 2025 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக அஃபிடேவிட்டில் வந்து அமலாக்கத்துறை கொடுக்கல. அவங்க வந்து 2023 அவங்களுடைய வழக்குகளை வந்து சம்மரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவர் டாஸ்மாக் வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா 2022-23க்கு பிறகு இந்த பார் உரிமையாளர்கிட்ட லஞ்சம்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அதை வாங்கி பார்ட்டி ஃபண்டாக திமுக கொடுத்துருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி தான் அந்த வேலை நடக்குது. இதில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் எங்கே நடக்குது அப்படின்னா, தேவி பாட்டில்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, சுப்பிரமணியம் பாட்டில்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது, SNS பாட்டில்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய சாராய ஆலைகளுக்கு பாட்டில் சப்ளை பண்ணுறது, எம்டி பாட்டில் இல்லை இப்போ யூஸ்டு பாட்டில் ரீசைக்கிள் பண்ணி சப்ளை பண்ணக்கூடியவங்க. இந்த பாட்டில் நிறுவனம்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ பாட்டிலோ ஏதோ சப்ளை பண்ண மாதிரி பில் எல்லாம் போட்டு இன்வாய்ஸ் எல்லாம் போட்டு இந்த காளீஸ்வர் டிஸ்டிலேட்டர்ஸுக்கு ஒரு பில்லை கொடுக்குறாங்க. அந்த பில்லின் அடிப்படையில் இந்த காளீஸ்வர் டிஸ்டிலேட்டர்ஸ் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாயை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த பாட்டில் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த பாட்டில் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு கமிஷன் பணத்தை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் பணத்தை அன்அக்கௌண்டடாக அவங்கள்ட்ட இருந்து வாங்கும்போது பில் போட்டு பணத்தை வாங்கிட்டு பில் இல்லாமல் அன்அக்கௌண்டடாக இந்த காளீஸ்வர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கக்கூடிய சாராய கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. அந்த சாராய கம்பெனி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த கருப்பு பணத்தை, அதாவது கணக்கில் வராத பணத்தை எடுத்து டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு தான் இந்த அஃபிடேவிட்டில், எதில் நம்ம அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த அஃபிடேவிட்டில் இருக்குது. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா 2021க்கு பிறகெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் 2020க்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்போ இது குறித்தெல்லாம் ஒரு விசாரணையை ஏன் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யவில்லை? நீங்கள் விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, லஞ்சத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்போ 2011 2025 வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு மொத்தமாக விசாரிங்க. நீங்கள் எப்படி அமலாக்கத்துறையினுடைய அஃபிடேவிட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு விசாரிக்கிறீங்க அப்படிங்கிறதா அவருடைய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது அரவிந்த் அக்ஷயன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வர்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்ட்டி ஃபண்டு இங்கு வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த பார்ட்டி ஃபண்டு முழுக்க செந்தில் பாலாஜியினுடைய தலைமையில் தான் வாங்கப்பட்டிருக்கு. அதுக்கு உதவியாக இருந்தது இந்த கார்த்தி ராஜேஷ் இது மாதிரியான ஆட்கள்லாம் உதவி இருந்திருக்கிறாங்க. இவங்களை எல்லாத்தையும் நாங்கள் கைது பண்ணிட்டோம், இந்த பணத்தையெல்லாம் நாங்கள் ரிக்கவர் பண்ணிடுவோம், இப்போ தான் இந்த ஓட்டைகளெல்லாம் நாங்கள் அடைச்சிக்கிட்டு இருக்கிறோம், எங்களால் இப்போதைக்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்க முடியாது, ஃப்யூச்சரில் நாங்கள் நல்ல திட்டமெல்லாம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் விஜய் அவர்கள் பேசணும். இந்த பார்ட்டி ஃபண்டு குறித்து ஏற்கனவே உதயநிதி எழுப்பின கேள்விகள், அதில் ஒரு பெரிய முரண்பாடு, அதில் வந்து பயங்கரமான மொக்க வாங்கினாங்க இல்லையா தாவேக்கா,
இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆதவர்ஜுனா, விஜய் அவர்கள்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை செய்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா இது குறித்தான எல்லா ஆதாரத்தையும் அரவிந்த் அக்ஷயன் வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரிச்சாதான் இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வெளிவரும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டாஸ்மாக் வழக்குல உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருமா, நேர்மையாக அது விசாரிக்கப்படுமா அப்படின்னு பார்ப்போம்.